ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எந்த கேட்டகரியில் இருக்கோன்னா, ஒருவேளை நமக்கு வந்துட்டு மென் ஹவர்ஸு டேஸ் கொடுத்துருந்தா அந்த மாதிரி சம்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, ஓகேங்களா? நம்ம இது வரைக்கும் வந்துட்டு மென் அண்ட் டேஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஒருவேளை ஹவர்ஸ் கொடுத்துருந்தா எப்படி கொடுத்துருப்பாங்க, 2 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு ஜஸ்ட் இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க, இவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க, இதெல்லாமே தெளிவாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பார்ட்டில் தான் உங்களுக்கான கொஷினே இருக்கும். ஒன்று ஹவு மெனி டேஸ்ன்னு கேட்டால் நீங்கள் எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை முடிக்கிறோம், அந்த D2 கண்டுபிடிக்கணும். ஹவு மெனி ஹவர்ஸ் பெர் டே தே ஹவ் டு ஒர்க்குன்னு கேட்டால் H2 கண்டுபிடிக்கணும். ஹவு மெனி மென் வில் ரெக்யூர்னு கேட்டால் M2 கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் இந்த 3மே கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சம்மை க்ரியேட் பண்ணியிருக்கேன். 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா, 10 men can complete a piece of work in 12 days by working 4 hours per day. இது கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, in how many days the work will be finished if there is 8 men and now they are working 6 hours per day. ஆக்சுவலாக இதான் கொஸ்டின் நினைக்கிறேன், பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்ட்டில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு டேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், இல்லைங்களா? இது 2 மெத்தட் இருக்குது. ஒன்று நார்மல் மெத்தடும் சொல்லித்தரேன், இன்னொன்று வந்துட்டு இந்த ஃபார்மேட்டில் போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். நார்மல் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே எழுதிக்கணும். மென், டேஸ், ஹவர்ஸ். ஸ்டார்டிங்கில் 10 men கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டேஸ் பார்த்தீங்கன்னா 12 டேஸு, 4 hours. செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு 8 men. என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா டேஸ் கண்டுபிடிக்கணும். தென் ஹவர்ஸ் வந்துட்டு 6 hours. ஓகே, இதுக்கு பேர் வந்துட்டு காம்பவுண்ட் வேரியேஷன் சொல்லுவாங்க. 2 டைம் கம்பேர் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒன்று டைரக்ட் வேரியேஷன் இல்லை இன்டைரக்ட் வேரியேஷன். அதில் 2க்கு மேலே போச்சு அப்படின்னா அது காம்பவுண்ட் வேரியேஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதில் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்குமானா, நமக்கு என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை எழுதிட்டு அதுக்கு மேலே உள்ள நம்பர் எழுதிக்கணும். தென் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள், என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை பாக்கி இருக்க 2 கூடையுமே தனித்தனியாக கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட் நீங்கள் டேஸை வந்துட்டு மென் கூட தனியாக கம்பேர் பண்ணி அதுக்கு டைரக்ட் வேரியேஷனாக அது எப்படியோ அதுக்கு எழுதணும், இன்டைரக்டாக அதுக்கு எழுதணும். இல்லை அதே டேஸை வந்துட்டு இந்த ஹவர்ஸ் கூட கம்பேர் பண்ணணும். நான் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஜஸ்ட் இது கூட கம்பேர் பண்ணலாம். நீங்கள் டேஸும் மென்னுன்னா இது இருக்கிறது நீங்கள் மறந்துடணும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் யோசிங்க, 10 men ஒர்க் பண்ணும்போது 12 டேஸில் முடியுதுன்னா நம்மகிட்ட இப்போ 8 men தான் இருக்காங்க. அப்போ டேஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் தானே. 10 men இருந்தால் நார்மலாக கேட்குறேன், இதை விட்டுருங்கன்னு சொல்லுவார், இதை விட்டுருங்க. 10 men இருந்தால் 12 டேஸ் எடுத்துக்கலாங்கன்னா இப்போ நம்மகிட்ட 8 men தான் இருக்காங்க. அப்போ டேஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சுங்க சொல்கிறேன். ஆல்ரெடி இதுக்கு தான் நான் தெளிவாக வந்துட்டு கான்செப்ட்லேயே சொல்லியிருக்கேன். மென் அண்ட் டேஸ் என்ன வேரியேஷன் வரும்? இன்டைரக்ட் வேரியேஷன் வரும். இன்டைரக்ட் வேரியேஷன் வந்து இந்த டைம் எப்படி எடுக்கணும், இருக்கிறது ஆஸ் யூஷுவல் அப்படியே எடுத்துக்கணும். தென் அதே மாதிரி இது முடிஞ்சு தென் இதை விட்டுட்டு இது 2 கம்பேர் பண்ணுங்கள், டேஸும் ஹவர்ஸும். இதை கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யும் போது ஒரு ஒர்க்கை நீங்கள் ஒரு 15 நாளில் முடிச்சு கொடுக்குறீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு 16 மணி நேரம் வேலை செய்கிறீங்க. அப்போ டேஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகுது, சரிங்களா? நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பெர் டே இன்க்ரீஸ் ஆகும்போது ஓவரால் டூரேஷன் கம்மியாகும். நம்பர் ஆஃப் பர் டேஸ் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பெர் டே வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும்போது ஓவரால் பெர் டேஸ் என்ன இருக்கும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டூரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஹவர்ஸும் டேஸும் என்ன வேரியேஷன் ஆகும்? கன்ஃபார்ம் மாறி நடக்குது, இன்டைரக்ட் வேரியேஷன் தான். இதுவும் நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்போ இது இன்டைரக்ட் வேரியேஷனா அது ஆஸ் யூஷுவல் இப்படி எடுத்துக்கணும். 4/6 இதை சால்வ் பண்ணி பாருங்கள். இதில் 2 times, இதில் வந்துட்டு 6 times 6 கேன்சல் ஆன்சர்னா இருக்கும் 10. ஆக்சுவலாக இது ஒன் ஆஃப் த இட்ஸ் ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு சொல்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு போய்க்கணும், சரிங்களா? ஓகேங்களா? ஜஸ்ட்டு இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு எது கண்டுபிடிக்கணும் எக்ஸ் போட்டுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு அதுக்கு நேரம் மேலே உள்ள வேல்யூ எழுதிட்டு ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள். டைரக்ட் வேரியேஷன் இருந்தால் தலைகீழ எடுத்துங்க, ரெசிப்ரோக்கில் எடுத்துக்கங்க. இன்டைரக்ட் வேரியேஷன் இருந்தால் அப்படியே எழுதி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், 10 கிடைக்கும். நான் இதுக்கு ஆல்ரெடி ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன். இப்படி சால்வ் பண்ணாமல் M1 D1 H1 M2 D2 H2. இங்கே M1 எவ்வளோ? 10, D1 12, H1 4, M2 8, D2 அது நம்ம கண்டுபிடிக்கணும், அது D வச்சுக்கங்க. H2 பார்த்தீங்கன்னா 6. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே 6 வந்துட்டு இதில் 2 times, 4 வந்துட்டு இதில் 2 times, 2 கேன்சல் ஆயிரும். எனக்கு D = என்ன கிடைக்குது? 10 கிடைக்குது. புரிஞ்சுங்களா? எப்படியுமே நம்ம இங்கே கம்பேர் பண்ணி இங்கே எடுத்து எழுத தானே போகிறோம். அது நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம்னு சொல்லுவார். டேரெக்டாக எழுதி நமக்கு என்ன டேபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதான் மென்னு ஹவர்ஸ் டேஸ் கொடுத்துருந்தா நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் எல்லா வேல்யூமே கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பார்ட்டில் தான் வேல்யூ கேட்டிருப்பாங்க. அது என்னன்னு கேட்டு அதை மட்டும் அந்த டைம் ஹவு மெனி ஹவர்ஸ்னு H அப்படியே வச்சுங்க. ஹவு மெனி மென்னா எம்மா வச்சுட்டு நீங்கள் சால்வ் பண்ணி எல்லாமே கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்குதோ அதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். நமக்கு சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 28 men
working 8 hours per day can complete a job in 10 days. Then in how many hours per day they have to work? If there is 40 men, they will be able to finish a work in 8 days. ஓகேங்களா? இதான் நான் சம் அங்கே எக்ஸாக்டாக என்னென்னு கொடுத்துருக்கேன். இதை நான் ஜஸ்ட் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி அதோட தன்மை மாறாமல் நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த சம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் 28 men இருக்காங்க. எவ்வளோ ஹவர்ஸ் பர் டே ஒர்க் பண்ணுறாங்கன்னா 8 hours ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒர்க் பண்ணி எவ்வளோ டேஸில் ஒர்க் முடிக்கிறாங்கன்னா 10 days. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒருவேளை 40 men அந்த ஒர்க்கை 8 days முடிக்கணும்னா பெர் டே அவங்க வந்துட்டு எவ்வளோ ஹவர்ஸில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இது நார்மல் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணோம்னா ஆல்ரெடி அதை எப்படி சால்வ் பண்ணோம் உங்களுக்கு ப்ரீவியஸ் செம்மில் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். டேரெக்டாக வந்துட்டு நம்ம ஃபார்மேட்லேயே போய்க்கலாம். ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு M1 D1 H1 M2 D2 H2. M1 பாருங்கள் 28, தென் D1 10, H1 8, M2 40, D2 8, H2 தான் கேட்டிருக்கேன். H வச்சுக்கலாம். இதை பார்க்கும்போது 8 கேன்சல் ஆகிக்கலாமா? 10 வந்துட்டு 40ல் 4 times, 4 இதில் 7 times, the 4 it's equal to 7. இதோட மீனிங் என்னென்னா per day வந்துட்டு அவங்க வந்துட்டு 7 hours ஒர்க் பண்ணால் அந்த பிளான் பண்ண மாதிரி 8 days அந்த ஒர்க்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சொல்கிறது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்மேட் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் இருந்தால் போதும். சம்மில் ரீட் பண்ணி எதெல்லாம் M1 எதெல்லாம் D1 எதெல்லாம் H1 கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா கெட் தி ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். இந்த கேட்டகரியில் இது வரைக்கும் சால்வ் பண்ண அந்த 2 சம்மே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது தேர்டு இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரி போய்க்கலாம். ஓகேங்களா? இங்கே நமக்கு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 men will finish a work in 10 days by working 8 hours per day. Then how many men does we require to complete the work in 8 days? Now they are working 15 hours per day. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 12 men ஒர்க்கை வந்துட்டு கரெக்டாக 10 days முடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அதே ஒர்க்கை வந்துட்டு ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை செஞ்சு 8 நாளில் முடிக்கணும்னா நமக்கு எவ்வளோ பேர் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் men 12, days 10, hours 8. செகண்ட் பார்ட்டோட men நம்ம கண்டுபிடிக்கணும். டேஸ் பார்த்தீங்கன்னா 8, ஹவர்ஸ் வந்துட்டு 15. இங்கேயும் 8 கேன்சல் பண்ணிக்கலாம். 5 டேபிள் வந்துட்டு 2 times 3 times 3 வந்துட்டு இதில் வந்துட்டு 4 times. ஃபார் M = எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 8. இதோட ஆன்சர் வந்துட்டு 8 men இருந்தால் நம்ம அந்த கரெக்டாக அந்த ஒர்க்கை முடிக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அந்த மென்னு ஹவர்ஸு டேஸ் வச்சு இனி மென் கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ண முடியும், ஹவர்ஸ் கேட்டாலும் சால்வ் பண்ண முடியும், டேஸ் கேட்டாலும் சால்வ் பண்ண முடியும். இது அப்படியே மைண்டில் ஞாபகம் வச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு ஒர்க் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.